الحمد لله الذي أعطانا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله مولانا العظيم. قال النبي صلى الله عليه وسلم: من قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக, உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள், உம்மத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் உண்டாவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால், கருணையினால் மகத்தான அவனது ரமலானுடைய சங்கைமிக்க மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா நாம் அடைந்திருக்கிற இந்த ரமலான் மாதம் நம்மை சலாமத்தோடும் ஆஃபியத்தோடும் சந்திப்பதற்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அல்லாஹ் ரமலானுடைய நாட்களை பாக்கியமானதாக, பயனுள்ளதாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரமலானில் நாம் சலாமத்தாக, எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு இருக்கிற தௌஃபீக்கை அல்லாஹ் தருவானாக. ரமலானும் நம்மிடத்தில் சலாமத்தானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. ரமலானில் நம்முடைய அமல்களை அல்லாஹ் சலாமத்தாக ஆக்கி வைப்பானாக. யாரை இந்த ரமலான் மௌத்தாக்களாக சந்தித்திருக்கிறதோ அவர்களுடைய மன்னரைகளை ரமலான் விசாலமாக்கி தரட்டுமாக. புனிதமிக்க இந்த ரமலானின் பரக்கத்தினால், பொருட்டினால், பாக்கியத்தினால் மன்னரை வாசிகள் அல்லாஹ் அவர்கள் கபரை வெளிச்சமாக்குவானாக. கடந்த ஆண்டிலே நம்மோடு ரமலானை சந்தித்து அமல் செய்ய பாக்கியத்தை பெற்றவர்கள் இவ்வாண்டு அந்த பாக்கியத்தை பெறாதவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் முழுமையான மன்னிப்பை, மன்னரையில் அல்லாஹ் வெளிச்சத்தையும், மன்னரையில் அல்லாஹ் விசாலத்தையும், மன்னரை அவர்களுக்கு சொர்க்கமானதாக ஆக்கி வைப்பானாக. இந்த ரமலான் யாரையெல்லாம் நோயாளிகளாக சந்தித்ததோ அவர்கள் வாழ்வில் முழுமையான ஷிஃபாவை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. முழு ஆஃபியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. ரமலானுடைய ஒவ்வொரு நாட்களிலேயும் குர்ஆனோடு, இபாதத்தோடு அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக கழிக்கிற நசீபை அல்லாஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. இன்றைய தினம் நாம் ஓதிய கேட்ட எல்லா இறைவசனங்களுக்கும் நிறைவான நிரப்பமான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. குர்ஆனை ஓதுகிற நசீபை தந்த ரப்புல் ஆலமீன் குர்ஆனின்படி வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை சிந்திக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. குர்ஆனை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நாளை மறுமையில் குர்ஆனுடைய ஷஃபாஅத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. கபரிலே குர்ஆனை அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பானதாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. காலமெல்லாம் குர்ஆனுடைய தொடர்போடு வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் மகத்தான மாபெரும் கிருபையினால் நாம் சந்தித்திருக்கிற இந்த ரமலான், முதல் ரமலானை இரவிலே தராவீஹுடன் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். பெருமக்களே, ரமலான் என்று சொன்னாலே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய முதல் அமலாக சொல்லுவது இரவிலே நம்முடைய இந்த தராவீஹ் தொழுகை. இதுல ரெண்டு வணக்கம் இருக்கிறது. தராவீஹ்ல ரெண்டு அமல், ரெண்டு சுன்னத் இருக்குது. ஒன்று தராவீஹ் தொழுவது, இன்னொன்று குர்ஆனை கேட்பது. ரெண்டும் தனித்தனி அமல். ஒருவேளை சில நேரங்கள்ல தராவீஹ் தொழுவதற்கான வாய்ப்பு இல்லை, கிடைக்கல என்று சொன்னாலும் கூட குறைந்தபட்சம் ரமலான் முழுவதும் குர்ஆனை எப்படியாவது யாரையாவது ஓத வைத்தாவது குர்ஆனை நாம் கேட்க வேண்டும். அது ஒரு தனி சுன்னத். முழு குர்ஆனையும் நாம் கேட்பது ஒரு சுன்னத், பெரும் பாக்கியம். அதுவும் தொழுகையில் கேட்பதானால் இன்னும் பாக்கியமானது. குர்ஆனுடன் நம்ம என்ன தொடர்புல இருக்கிறோமோ அதுதான் நமக்கும் ரப்புக்குமான தொடர்பு. இந்த உம்மத்தினுடைய பலமும் அதுதான்.
எவ்வளவு தூரம் குர்ஆனின் மீது நாம் அழுத்தமான பிடிப்பு வைத்திருக்கிறோமோ, குர்ஆனின் மீது அழுத்தமான பார்வை வைத்திருக்கிறோமோ, அதுதான் நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு. இந்த உம்மத்தினுடைய பாதுகாப்பும் அதுதான். எனவேதான் ரமலானுடைய காலத்துல குர்ஆன் அல்லாஹ் ரமலான் அறிமுகப்படுத்துகிற பொழுதே குர்ஆன்ல அல்லாஹ் இப்படித்தான் அறிமுகப்படுத்துவான். ஷஹ்ரு ரமலான், ரமலான் மாதத்தை பற்றி தெரியுமா, ரமலான் மாதத்தை பற்றி தெரியுமா அல்லாஹ் அறிமுகப்படுத்தும் போது முதல்ல சொல்றது உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலானுக்கு சிறப்பே குர்ஆன் தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப குர்ஆனை கொண்டு தான் ரமலான் ஆரம்பிக்கணும். அல்லாஹ்வுடைய கிருபையில ரமலான் இன்றைக்கு இரவு நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். முதல்ல ரமலானை நாம சந்திச்சிருக்கிறது முதல்ல குர்ஆனை கொண்டு தான் சந்திச்சிருக்கிறோம். இனி இதுக்கு பின்னால தான் நமக்கு நோன்பு இருக்குது, திக்ர் இருக்குது, துஆ இருக்குது, இஸ்திக்பார், அடுத்தடுத்த அமல்கள் செய்ய போறோம். அப்ப ரமலானை அல்லாஹ் குர்ஆனை கொண்டு அறிமுகப்படுத்துகிறான். அல்ஹம்துலில்லாஹ் 20 ரக்காத்துக்கள் தொழுது விட்டு குர்ஆனை தொழுகையில கேட்கிற நசீப் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்திருக்கிறான். பெருமக்களே, இந்த தராவீஹ்ங்கிறது முதல்ல எப்படி ஏற்படுத்தப்பட்டுச்சு, எதனால ஏற்படுத்தப்பட்டுச்சு, யார் இதை ஏற்படுத்தினா அப்படிங்கிற தராவீஹினுடைய ஒரு பின்னணியை முதல்ல நாம விளங்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பிந்திய காலகட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்நாளினுடைய மௌத்தினுடைய நெருக்கத்தில் உள்ள 2 ரமலானுடைய காலங்கள் இருக்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல பள்ளிவாசலுக்கு வராங்க. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகைக்காக நிக்கிறாங்க. சஹாபாக்கள்லாம் இஷாவுக்கு பின்னால தராவீஹுக்கு ஒன்று சேர்றாங்க. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு தொலை வச்சுட்டாங்க. முதல்ல அப்பதான் தராவீஹ் தொலை வைக்கிறாங்க. ரமலானுடைய காலங்களை பொறுத்த வரைக்கும் முந்தியெல்லாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில தொழுகுவாங்க. ஆனா முதல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான்ல இபாதத்தை ஆர்வப்படுத்தி இந்த 20 ரக்காத்துங்கிறது எதுக்குங்கிறத நீங்க விளங்கிக்கங்க. பொதுவாக மற்ற எல்லா காலங்கள்லயுமே சுன்னத்தான தொழுகைகள் முஅக்கதான் சொல்லுவாங்க. கட்டாயமான சுன்னத்து, ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து இருக்குது, லுஹருக்கு முன் சுன்னத்து இருக்கு, இப்படி 10 ரக்காத்து சுன்னத்தான தொழுகை ஒரு நாளைக்கு. அப்ப ரமலான்ல அதை ரெட்டிப்பாக ஆக்கணுங்கிறதுக்காக 20 ரக்காத்துங்கிறது சுன்னத்தாக ஆக்கப்பட்டிருக்கு. அப்ப 20 ரக்காத்து இது சுன்னத்தான தொழுகை. சஹாபிகளால யோகோபித்து, இமாம்களால யோகோபித்து முடிவு செய்யப்பட்ட இந்த ஸலாத்து தராவீஹ். தராவீஹ் என்று சொன்னாலே என்ன அர்த்தம்னா ஓய்வு தொழுகை என்று அர்த்தம். ஓய்வெடுத்து தொழுகிறது. ரெஸ்ட் எடுத்து கண்டினியூவா இல்லாம தொழுதுட்டு கொஞ்ச நேரம் உட்காரணும். அந்த ஓய்வுல தான் சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுனால தஸ்பீஹ் செய்யலாம், திக்ர் ஓதலாம்ங்கிறதுக்காக நம்ம இடையில தஸ்பீஹ் ஓதுறோம், துஆ ஓதுறோம், திக்ர் ஓதுறோம். அப்ப அந்த நேரம் கொஞ்சம் ஓய்வெடுக்கிற தொழுகைங்கிறதுனால தர்வீஹத் தராவீஹ்னா ஓய்வு தொழுகைன்னு அர்த்தம். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல பள்ளிவாசலுக்கு வராங்க. வந்த உடனே ரமலானுடைய காலம், ஜமாத்து அப்படியே பின்னால கூட்டம் அதிகமாயிடுச்சு. அன்னைக்கு தொலை வச்சுட்டு போயிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுநாள் எதிர்பார்க்கிறாங்க. பள்ளிவாசல் அதை விட 2வது நாள் கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, தராவீஹ் தொலை வச்சாங்க, போயிட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஹதீஸை சொல்லுவாங்க. 3வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, பள்ளிவாசல் நிறைஞ்சி கூட்டம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாட்கள் தொலை வச்சாங்க. 4வது நாள் சஹாபிகள் எதிர்பார்த்து பள்ளிக்கு வெளியிலேயும் கூட்டம் நிறைஞ்சு போய் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு 4வது நாள் தொழுகைக்கு வரல. எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க நபி வருவாங்கன்னு. ஃபஜ்ர் வரைக்கும் எதிர்பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரல. கடைசியில ஃபஜ்ருக்கு தான் வந்தாங்க. ஃபஜ்ருக்கு வந்து தொழுகை முடிச்சவங்க சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், முதல் நாள் வந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, 2வது நாள் 3வது நாள் இன்னைக்கு வரல யா ரசூலல்லாஹ்னு கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஹஷீது அன் துஃப்தர அலைக்கும், உங்கள் மீது தராவீஹ் ஃபர்லாகிடுமோ நான் பயப்படுறேன். நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு ஒரு விஷயத்துல விருப்பம் இருக்குது, ஆசை இருக்குது, தேட்டம் இருக்குதுங்கிறத விட நான் தொடர்ந்து செஞ்சா இந்த உம்மத்துக்கு ஃபர்லாகும். நீங்களும் நானும் செய்யறதுங்கிறது வேற விஷயம், சஹாபாக்கள் செய்யறது வேற விஷயம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை தொடர்ந்து செஞ்சிட்டாங்கன்னா அது இந்த உம்மத்துக்கு கடமையாயிடும், ஃபர்லாயிடும். ஃபர்லாயிட்டுன்னு சொன்னா இந்த உம்மத்துக்கு கஷ்டமாயிடும், நெருக்கடி ஆயிடும். எனக்கு தொடர்ந்து வந்து தொழுகணும்னு ஆசைதான், ஆனாலும் இந்த உம்மத்துக்கு கடமையாயிட்டா என்ன செய்யறது, ஃபர்லாயிட்டா என்ன செய்யறது? ஹஜ் செய்யுங்கன்னு நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்யுங்க. ஒரு சஹாபி எழுந்திருச்சு கேட்டார், அஃபீ குல்லி ஆமீன், ஒவ்வொரு வருஷமுமா ஹஜ் செய்யணும் அப்படின்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி கேட்காதீங்க, நான் ஆமான்னு சொல்லிட்டேன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்க செஞ்சாகணும். ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லிட்டா வாய்ப்பு இருக்கும் போது ஹஜ் செய்யுங்க. பொருளாதாரம் இருக்கிறவங்க வாழ்க்கை ஒரு தடவை ஹஜ் செய்வாங்க, விருப்பப்பட்ட 2வது தடவை செஞ்சுக்கிடுவாங்க. நான் ஆமான்னு சொல்லிட்டா பொருளாதாரம் இருக்கிறவங்க வருஷம் செஞ்சாகணும்.
அப்ப என்கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தை, என்னுடைய செயல் ஒவ்வொன்றும் ஷரியத் ஆகும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 நாள் தான் தராவி தொழுதாங்க. அதுக்கு பின்னால் இதை அப்படியே விட்டுட்டாங்க. ஹதீஸ்ல வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு பின்னால ஜமாத் நடத்தல. தராவிஹ் ரசூல் காலத்துல இந்த 3 நாளைக்கு பின்னால அதுக்கான காரணத்தை தெளிவுபடுத்திட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அடுத்த ஆட்சிக்கு வராங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு 2.5 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. அப்போ இந்த தராவிஹ் முன்னெடுக்கல. ஆனா தொழுகை நடக்கும். எப்படி நடக்கும்னா, பள்ளிவாசல்ல இங்க ஒரு 5 பேர் ஜமாத் நடத்துவாங்க, அங்க ஒரு 5 பேர் ஜமாத் நடத்துவாங்க. இப்படி தனித்தனியாக நடந்துட்டு இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட நபி ஸல்லல்லாஹு ஹிஜ்ரி 14 உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வந்து 2வது வருஷம் பள்ளிவாசல்ல பாக்குறாங்க. ரமலானுடைய காலங்கள்ல இங்க ஒரு 2 பேர் காலமெல்லாம் நாம தொழுதுட்டு இருக்கிறோம். இந்த தராவீஹினுடைய பின்னணியை நமக்கு தெரியணும், வரலாறு தெரியணும், இது எப்படி இந்த உம்மத்துக்கு வந்துச்சுங்கிறத விளங்கணும். அதுல உமர் ரலியல்லாஹு தனித்தனியா இப்படி தொழுகிறத பார்த்து உமர் ரலியல்லாஹு முடிவெடுத்தாங்க, இப்படியே தனித்தனியா தொழுகிறத விட ஒரு காரிய போட்டு அந்த காரியினுடைய கீழே ஒரு பெரிய கூட்டத்தை மொத்தமா நிப்பாட்டலான்னு முடிவு பண்ண உமர் ரலியல்லாஹு தான் இதை முன்னெடுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு ஒரு காரியத்தை முன்னெடுக்கிறாங்க. முதல் விஷயம் விளங்குங்க, உமருன் ஃபில் ஜன்னா. இந்த தராவீஹ் ஒரு காரியின் கீழே முன்னெடுக்கிற உமர் ரலியல்லாஹு ஒரு சொர்க்கவாசி அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தால சுப செய்தி சொல்லப்பட்டவங்க மாத்திரமல்ல, அலைக்கும் பி சுன்னத்தி வ சுன்னத்தில் குலஃபாஇர் ராஷிதீன், என் சுன்னத்தை மட்டும் நீங்க எடுக்கணும் நான் சொல்ல மாட்டேன், எனக்கு பின்னால ஹலீஃபாக்களான குலஃபாக்களான இந்த 4 பேர்களுடைய சுன்னத்தையும் நீங்க எடுக்கணும் நாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு உமர் ரலியல்லாஹு முன்னெடுக்கிற இந்த ஜமாஅத்துங்கிற அந்த தராவீஹ் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு ஒரு காரிய போட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தொலை வைப்பாங்களாம் பள்ளிவாசல்ல. ரசூலுல்லாஹ் வரும்போது கேட்டாங்க, என்ன பண்றாங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலுல்லாஹ், நிறைய பேர் ஹாஃபிஸா இல்ல, குர்ஆனை ரமலான்ல கேட்கணுங்கிறதுக்காக ஒரு ஹாஃபிஸ் உபை இப்னு கஅப் போட்டு தொலை வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னவன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு சொன்னாங்க, நிஅம மாஸனவு, நல்ல காரியத்தை பண்றாங்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுவே அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. தான் தொலை வச்சா அது ஃபர்லாயிடுங்கிறதுக்காக நிறுத்தின ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுத்தாங்க. எனவே உமர் ரலியல்லாஹு அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுவை தலைமையாக கொண்டு தொழுகையை முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. தராவீஹ்ங்கிறது ஆரம்பிக்கப்பட்டது இப்படித்தான். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தேர்வு செய்யப்பட்டது. அவங்க யாரு? முதல்ல தராவீஹுக்காக நிறுத்தப்பட்ட காரி ஹாஃபிஸ் அவங்க தான். உபை இப்னு கஅப் தராவீஹனுடைய முதல் ஹாஃபிஸ். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுவை நிறுத்தி இந்த உம்மத்தினுடைய சஹாபாக்கள் பின்னால முதல் தராவீஹை சந்திக்கிறாங்க. யார் இந்த உபை இப்னு கஅப்? குர்ஆனுடைய முதல் ஹாஃபிஸ், முதல் தராவீஹ் தொலை வைத்த ஹாஃபிஸ், இந்த உம்மத்தினுடைய முதல் முன்னோடி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பேசிக்கொண்டு இருக்கிற பொழுது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அந்த பக்கமாக வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சலாம் சொல்லாம போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு கூப்பிட்டு கேட்டாங்க, என்ன உபை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பக்கமா வந்து இங்க சலாம் சொல்லாம போயிட்டீங்கன்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், யாரோடையும் நீங்க பேசிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் சலாம் சொல்லாம போனேன். ஆமா, யார் தெரியுமா, யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு தெரியுமா? நீங்க பேசிட்டு இருந்தவரை பார்த்தேன், அவர் யாருன்னு எனக்கு தெரியாது யா ரசூலல்லாஹ். நான் உபை இப்னு கஅப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னாங்க. நீங்க பார்த்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். உபை இப்னு கஅப் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், ஜிப்ரீலா, நீங்க எங்கிட்ட கொஞ்சம் கண்ணு காட்டி இருக்கலாமே, நான் உங்களுக்கு சலாம் சொல்லி அல்லது முசாஃபா செஞ்சிருப்பேன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னாங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அக்பர். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்ன பத்தியா? என்ன பத்தி பேசுற அளவுக்கு நான் என்ன அவ்வளவு பெரிய ஆளா? ஜிப்ரீல் என்ன பத்தி பேசுற அளவுக்கு என்று சொன்ன பொழுது, இல்ல அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல்கிட்ட உங்களை பத்தி பேசுனானா, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா. அல்லாஹ் ஜிப்ரீல்கிட்ட என்ன பத்தி பேசுனான்னு சொன்னவன அவருக்கு சந்தோஷம். அல்லாஹ் சம்மானி, அல்லாஹ் என் பேரை சொல்லியா சொன்னான்? ஆம் உபை, என்ன சொன்னான்? என் ரப்பு என்ன சொன்னான்? என் ரப்புக்கு என் விஷயத்தில் என்ன பிடிச்சிச்சுன்னு கேட்டான். அல்லாஹ்வுக்கு என்ன பிடிச்சிச்சுன்னு கேட்டான். சொன்னாங்களாம், அல்லாஹ் சொன்னான், உபை இப்னு கஅப் அழகான காரி. அல்லாஹ் சொன்னான், உபை அழகான காரி, அவர் ஓதுனா அவ்வளவு அழகா இருக்கும், குர்ஆன் அவ்வளவு தெளிவாக ஓதுவார். அல்லாஹ் சொல்லுவான், பல தடவை நான் உபையினுடைய கிராத்தை ரசிச்சிருக்கிறேன்னு அல்லாஹ் சொன்னான். உபையினுடைய கிராத் எனக்கு அவ்வளவு பிடிக்கும். அல்லாஹ்வுக்கு பிடிச்சது குர்ஆன் தான் பெருமக்கள். அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு குர்ஆனை விட ஒரு பெரிய சாதனத்தை எதையும் நீங்க உலகத்துல தேட முடியாது. குர்ஆனுங்கிறது ரப்புக்கு அவ்வளவு பிடிக்கும். எப்படி அனுபவிக்க முடியுமோ அப்படி அனுபவியுங்கள். அது கேட்கலாம், பார்க்கலாம், பேசலாம், ஓதலாம். குர்ஆனுங்கிறது அல்லாஹ்வுடன் உள்ள முனாஜாத், அல்லாஹ்வோடு பேசுறது.
தஹஜ்ஜத் நேரத்துல குர்ஆனை அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதுற அழகே தனியாக இருக்கு. ரொம்ப மிருதுவாக அப்படியே அந்த தேனீக்கள் அப்படியே அந்த சத்தம் கேட்கும் பாருங்க, அந்த ரீங்காரம் கேட்கும். அபூபக்கர் ரலியல்லாஹு ஓதுனா, உமர் ரலியல்லாஹு குர்ஆனை ஓதுனா அப்படியே மதீனால ஒருத்தரும் தூங்க முடியாது, அப்படி ஓதுவாங்க தஹஜ்ஜத். குர்ஆன்ல எவ்வளவு ஈடுபாடு தெரியுமா சஹாபாக்களுக்கு. ஒவ்வொரு சஹாபியும் குர்ஆனுக்கு உள்ள ஈடுபாடு பேச ஆரம்பிச்சுருவாங்க. உமர் ரலியல்லாஹு உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ரப்பே என்ன நீ மௌத்தாக்கணும், நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது மௌத்தாக்கணும். அப்படி கேட்ட சஹாபி உஸ்மான் ரலியல்லாஹு. எத்தனை பேர் நாம அப்படி கேட்டிருக்கோங்கிறது நமக்கு தெரியாது, எத்தனை பேர் இப்படி ஆசைப்பட்டிருப்போம்னு தெரியாது. உஸ்மான் ரலியல்லாஹு அல்லாஹ்ட்ட கேட்டது இப்படித்தான், எனக்கு மௌத்து வரணும், அந்த நாள் என் வாழ்நாள்ல முக்கியமான நாள், நான் குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும் போது மௌத்தாகணும்னு கேட்டான். அல்லாஹ் அதை நசீபாக்கணும், அதை நசீபாக்கணும். அப்படித்தான் மௌத்தாகணும்னு ஆசைப்பட்டாங்க. குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹ் இன்று ஓதப்பட்ட ஒரு வசனம் தான் எனக்கு அந்த வசனம் ஓதுகிற பொழுது உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்தது. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஸ்மான் ரலியல்லாஹுவை கடந்து போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க, உஸ்மான் நீங்க கேட்ட துஆ அல்லாஹ்ட்ட கபூல் ஆயிட்டும்பா, நீங்க கேட்ட துஆ அல்லாஹ்ட்ட. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது, ஆனால் அல்லாஹ் சொல்லி ரசூலுக்கு தெரிந்தது, நீங்க கேட்ட துஆ அல்லாஹ் கபூல் ஆயிடும். உஸ்மான் ரலியல்லாஹு ரொம்ப நாளா கேட்டாங்க, என்ன யா ரசூலா என்ன துஆ கபூல் ஆயிடுச்சு? இல்ல நீங்க கேட்டீங்களா குர்ஆன் ஓதும் போது நிச்சயமா அந்த துஆ அல்லாஹ் கபூல் ஆக்கிட்டான், நீங்க குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்கும்போது தான் மௌத்தாகுவீங்க, ஆனா சாமானிய மௌத்தல்ல, கடுமையாக வெட்டப்படுவீர்கள். உங்களுடைய மரணம் இரத்த வெள்ளத்தில் நீங்கள் சரிகிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா குறிப்பிட்டு சொன்னார்கள். குர்ஆன் முழுக்க நீங்கள் தேடி பாருங்கள் உஸ்மான், ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வார்த்தை வரும், அந்த வார்த்தையை ஓதுற பொழுதுதான் உங்க கடைசி ரூஹு போகும், உங்களுடைய ரத்தம் அந்த வார்த்தையில தெரிக்கும், அதோடு உங்களுடைய குர்ஆன் அப்படியே மூடப்படும். நாங்க மூடப்பட்ட நீங்க வச்சிருக்கிற பாதுகாப்பா வச்சிருக்கிற ஓதுன குர்ஆனை அல்லாஹ் கியாமத் வரைக்கும் பாதுகாத்து வைப்பான். உங்க ரத்தம் பட்ட குர்ஆனை கியாமத் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்து வைப்பான். எதுக்கு தெரியுமா? நீங்க குர்ஆன் ஓதிக்கிட்டே மௌத்தாகும்னு அல்லாஹ்ட்ட கேட்டீங்க இல்லையா, அதுக்கு சாட்சியாக அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படும். ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் எப்படியான வார்த்தை, அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், அந்த வார்த்தையே அப்படிப்பட்ட வார்த்தை. ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்ன அர்த்தம்? குர்ஆனுடைய முதல் ஜுஸ்ல சூரத்துல் பக்ரால ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன், எதிரிகள் அல்லாஹ் பார்த்துக்கிடுவான் அப்படிங்கிற வார்த்தையோடு குர்ஆனை முடிக்கிறார்கள். ரத்தம் துவைக்கப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹுடைய அந்த வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் ரஷ்யாவுடைய தாஷ்கண்ட் மியூசியத்தில் உஸ்மானுடைய ரத்தம் தேய்ந்த அந்த குர்ஆன் பாதுகாக்கப்படுது. இன்னைக்கும் ரஷ்யாவுடைய மியூசியத்தில் பாதுகாக்கப்படுது. எத்தனை பேர்கள் தன்னுடைய வாழ்நாளினுடைய கடைசியில குர்ஆனோடு சரியணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க தெரியுமா? அதை விட ரப்புக்கு பிடித்தமானது ஒன்றுமே கிடையாது. ஒரு மிகச்சிறந்த இளைநேச பெண்மணி மௌத்தாகிற நேரத்தில் அந்த அம்மா சொல்லுச்சாங்க பிள்ளைகிட்ட, என்ன கொண்டு போய் வீட்டுல ஒரு குறிப்பிட்ட இடத்தை காட்டி அந்த இடத்துல என்ன செய்யுங்க, படுக்க வைங்கன்னு சொல்லி சக்கராத்துல பிள்ளைங்க எல்லாம் தூக்கி கொண்டு வந்து சக்கராத்துல அந்த இடத்துல படுக்க வச்சப்ப சொன்னாங்க, இந்த இடத்துல ஏன் தெரியுமா, என் வீட்டுல அந்த இடத்துல இப்படி ஒரு மௌத்தை நான் ஒரு நாள் சந்திப்பேங்கிறதுக்காக அந்த இடத்துல ஹத்தம்து அர்பாஅத ஆலாஃப ஹத்மா 4000 குர்ஆனை முடிச்சிருக்கேன் அந்த இடத்துல. நான் மௌத்தாகிறதுக்கே ஒரு இடத்துல 4000 குர்ஆனை என் வீட்டுல முடிச்சு வச்சிருக்கிறேன். நமக்கு நம்ம வீட்டுல அப்படியான இடம் என்ன வச்சிருக்கோம்னு யோசிங்க. நம்ம வீட்டுல குர்ஆன் அப்படியே செல்ஃப்ல இருந்தது அப்படியே இருக்கிற எத்தனை வீடுகள் இருக்குது, தூசு படாமல் அப்படியே வைத்திருக்கிற வீடுகள் எத்தனை. குர்ஆன் என்பது வெறுமனே தூசியிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு மட்டுமல்ல, நமக்கான கபர் அதுதான், நமக்கான மௌத் அதுதான், நமக்கான மறுமை அதுதான், நமக்கும் அல்லாஹ்வுக்குமான தொடர்பு அதுதான், நமக்கும் துன்யாவுக்குமான தொடர்பு அதுதான். அந்த குர்ஆனை தாண்டி ஒன்றுமில்லை பெருமக்களே. குர்ஆன் தான் இந்த உம்மத்திற்கான பெரிய சொத்து, பலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஃபித்னாவில் இருந்தும் உங்களுக்கு குர்ஆன் வெளியே கொண்டு வரும்னா, குறைஞ்சபட்சம் குர்ஆன் ஓதுகிற பாக்கியம் இருந்தால் லம் யுரத்து இலா அர்தலில் உம்ர், ஒரு வார்த்தையை சொன்னாங்க, குர்ஆனை ஓதுற பழக்கம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் அப்படிப்பட்டவரை வாழ்நாள்ல எந்த நேரத்திலேயும் இன்னொருத்தருக்க தேவையாகி வாழுகிற ஒரு வாழ்க்கை ஒண்ணு இருக்குது பாருங்க, வயோதிகம். அப்படியான ஒரு வயோதிகம் வராது. ரூஹு போகிற வரைக்கும் உங்க சொந்த காலில் அல்லாஹ் நிறுத்துவான். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுற பழக்கம். அறுதலுல் உம்ர் என்ற ஆயுள்ல கடைசி ஆயுள் ரொம்ப மோசமான ஆயுள், அந்த ஆயுள் அல்லாஹ் தரமாட்டான். குர்ஆன் உங்களுக்கு கொடுக்கிற பல்வேறு நன்மைகள்ல இந்த நன்மை,
குர்ஆன் ஓதணும் பெருமக்களே, ஓத படிக்கணும். இந்த ஆசையும் இந்த தேட்டத்தையும் வளர்த்து கொள்ளணும். எனவே புனிதமிக்க ரமலானை விட அதற்கான சிறந்த காலங்கள் இல்லை. சஹாபிகள் ஒவ்வொருவர்களும் இப்படி ஆசைப்பட்டாங்க. நான் குர்ஆன் ஓதிக்கொண்டு இருக்கிற பொழுது, குர்ஆனுடைய அமல்ல இருக்கிற பொழுது, தொழுகையில இருக்கிற பொழுது, சஜிதால இருக்கிற பொழுது, மெம்பர்ல இருக்கிற பொழுது, ஒவ்வொரு சஹாபி ஒவ்வொரு மாதிரி எல்லாம் தங்களுடைய வாழ்நாள்ல கடைசியில துவா கேட்டிருக்கிறாங்க. சரி, அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, எனவே நாம் சந்தித்திருக்கிற இந்த ரமலான் குர்ஆனோடு சந்தித்திருக்கிறோம், தராவீஹோடு சந்தித்திருக்கிறோம். எனவே காலமெல்லாம் ரமலானுடைய காலங்கள் முழுமையாக குர்ஆனுடைய தொடர்புல ஆகணும். நிறைய குர்ஆன் ஓதுங்க, எவ்வளவு ஓத முடியுமோ ஓதுங்க, தர்ஜுமாக்களை சிந்திங்க, அதை அமல் செய்ய முயற்சி பண்ணுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் முன்னெடுக்கணும். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா தந்தல்வானாக. اللهم تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. வல்லப்பட்டியிலிருந்து மதரசா